So next also 3 by 3 matrix form the principal compounds. Principal compounds அவனுக்குனா சிக்மாவோட வேல்யூ மேபி இந்த மாதிரி ஃபார்மேட் கொடுக்குறான் பாருங்க. ரெஃபரன்ஸ்க்கு சுமார் ஒரு ரெஃபரோட போடுறேன் பார்த்துக்குங்க. -2 6 -2 0 -2 5 சரிங்களா? Find principal components. Find principal components. So first work என்ன solution given கொடுத்துட்டான். given என்ன sigma கொடுத்துட்டான். given sigma 7 -2 0 -2 6 -2 0 -2 5 சரிங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? characteristic equation. characteristic equation determinant of sigma minus lambda I equal to 0 சரிங்களா? இங்க I equal to என்ன தெரியும் உங்களுக்கு? 1 0 0 0 1 0 0 0 1. அப்ப lambda ஐங்கிறது என்ன? lambda ஐங்கிறது ஒண்ணு இல்ல, diagonal values எல்லாமே 0 இருக்கணும், diagonal values வந்து lambda மல்டிப்ளை ஆகும். 0 இருக்கணும், அதுல 0 ன்னு இருக்கும். ஓகேங்களா? சார். அப்படின மீனிங் என்ன? சிக்மா மைனஸ் lambda ஐனா diagonal value மட்டும் மைனஸ் lambda போடணும். சரி, அந்த வர்க்க தேவையில்லை. நீங்க போட்டு பாத்துக்கங்க, அது தேவையில்லை. இப்போ நமக்கு என்னது? இது 3 by 3 மேட்ரிக்ஸ்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 by 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். அது என்ன ஃபார்மேட்? lambda cube minus s1 lambda squared plus s2 lambda minus s3 equal to 0. கரெக்டாப்பா? சார். இப்போ s1 வேல்யூ என்ன சொன்னேன்? நான் இருக்குங்களா? s1 value sum of the main diagonal, அதாவது trace of m அங்க sum of the main diagonal of sigma. அப்ப சொல்றாங்க எவ்வளவு வருது? sum of the main diagonal என்னது? 7 6 11 7 89 18 வருதாப்பா? 18 சார். 18 that is equal to s1 ஓட வேல்யூ என்ன? 18. ஓகே. சார். s2 சொல்றேன், நீங்க s3 கண்டுபிடிச்சீங்க. s3 என்னது? determinant of sigma. determinant of sigma எப்படி கண்டுபிடிப்பீங்க? 3 cross 3 க்கு determinant எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு ஐடியா இருக்குங்களா? இல்ல சார், அத சொல்லுங்க சார். determinant போடுங்க. 7 -2 0 -2 6 -2 0 -2 5 சரிங்களா? இது determinant. s2 கண்டுபிடிக்கல, s1 மட்டும் s2 க்கு 3 கண்டுபிடிக்கிறேன். s2 நான் சொல்றேன். இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ்னு வெச்சுக்குவீங்க. என்ட்ரி பண்ணும்போது எப்படி என்ட்ரி பண்ணுவீங்க? நல்லா பாத்துங்க. 7 எடுத்துக்குவீங்க. இது 7 எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? corresponding rows-உம் corresponding columns-உம் கட் பண்ணா இந்த எலிமெண்ட் வரும். கரெக்ட்டுங்களா? ஓகே, கரெக்ட் சார். எலிமெண்ட் வரும்போது என்ன ஆகும்? 6 into 5 ரெண்டு 2 by 2 6 into 5 30 பிராக்கெட் போடுங்க. 30 மைனஸ் ஆஃப் 2 into 2 எவ்வளவு? 4 மைனஸ் into மைனஸ் பிளஸ். அப்ப ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் ஒரு மைனஸ் இருக்கு, இது பிராக்கெட் போட்டு மைனஸ் போடு 4 ஏன்னா ரெண்டு மைனஸ் இருக்குது பிளஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? சார். அடுத்து என்னது? மைனஸ் ஆஃப் -2. அப்ப என்னது? மைனஸ் ஆஃப் -2. அப்ப என்ன வரும் சொல்லுங்க? இந்த 2 எடுக்கும்போது என்ன ஆகும்? கரஸ்பாண்டிங் ரோஸ் காலம்ஸ் கட் ஆயிரும். இது இந்த -2 எடுக்கும்போது இந்த ரோவும் இந்த காலம் கட் ஆயிரும். அப்ப எந்த காலம் வரும்? இந்த காலமும் இந்த கடைசி காலம் இருக்குது பாத்தியா? இந்த கடைசி காலம் வரும். அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க. -2 -10 -10 -2 into 0 0 ஆயிடும். புரியுதாப்பா? இது புரியுதா? என்ன டவுட் இருக்குதா? -10 + 0. கரெக்ட் சார். அடுத்து பிளஸ். பிளஸ் எவ்வளவு? இது 0ன்னு இருக்குது. 0ன்னு இருந்தா நீ போடவே தேவையில்லை, அது 0 தான். 0 into anything is 0. therefore இந்த டைம் நீ போடவே தேவையில்லை. ஓகே. அப்படியே வேற வேல்யூ இருந்தா என்ன பண்ணுவீங்க? கடைசி காலமும் கடைசி ரோவும் கட் பண்ணிருங்க. சப்போஸ் இங்க 2 இருக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? கடைசி காலமும் ஃபர்ஸ்ட் ரோவையும் கட் பண்ணிருவீங்க. அப்ப என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் பேர் பண்ணுவீங்க, இது ரெண்டையும் பேர் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். +4 -6 சரி, -0 4 ஆயிடும். கரெக்ட்டுங்களா? மைனஸ் மைனஸ் பிளஸ் 4 ஆயிடும். அப்ப என்னாச்சு? 4 - 0 வரும். ஆட்டோமேட்டிக்கா இது 0 இருக்குது, அதனால நீங்க விட்டுறலாம். சரியா தம்பி? சரி சார். இப்போ என்னாச்சு? இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ண s3 எவ்வளவு வருது சொல்லுங்க? 7 30 -4 எவ்வளவுப்பா? 26 சார். மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா? +2 into -10. கரெக்ட்டா கண்ணே? சார். டக்குன்னு போடுங்க. s3 வேல்யூ என்ன சொல்லுங்க டக்குன்னு? plus -20 162 சார். s3 வந்து என்ன கிடைக்குது?
162. S2 எப்படி கண்டுபிடிக்கிறது? That is a very important formula. S2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? Any idea? Already formula கொடுத்துட்டேன். S2 is nothing but the sum of the minor of the main diagonal. Sum of the minor of the main diagonal. சரியாமா? ஆ சார். அப்ப என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மேட்ரிக்ஸ் சொல்றேன் நான் அதை சொல்லிடுறேன். மேட்ரிக்ஸ் என்ன? 7 minus 7 minus 2 0 minus 2 6 minus 2 6 minus 2 minus 2 5. கரெக்டாப்பா? சார். Any doubt? So sum of the minor of the main diagonal. அப்படின்னா என்னது? மெயின் diagonal யாரு? இந்த 7 ஒரு மெயின் diagonal, 6ங்கிறது ஒரு மெயின் diagonal, 5ங்கிறது ஒரு மெயின் diagonal. கரெக்ட்டுங்களா? சார். இப்ப 7 எடுக்கும்போது என்ன நடக்கும் சொல்லுங்க? 7 எடுக்கும்போது கரஸ்பாண்டிங் ரோவும் கரஸ்பாண்டிங் காலம் கட் ஆயிரும் சொன்னா. ஆமா சார். இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ சொல்லுங்க. இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்? எடுக்கறேன் பாத்துங்க. 6 minus 2 minus 2 5. கரெக்ட்டுங்களா? சார். பிளஸ் மைனர் சொல்லிட்டேன். சம் ஆஃப் த மைனர் சொல்லிட்டேன். அடுத்து என்னது? இந்த 6 எடுக்கிறீங்க. இந்த 6 எடுக்கும்போது என்ன ஆகும்? கரஸ்பாண்டிங் ரோவும் கரஸ்பாண்டிங் காலம் கட் ஆயிரும். அப்ப மீதி இருக்குது சொல்லுங்க. 7005. வெரி குட் 0 5. கரெக்ட்டுங்களா? சார். பிளஸ் அடுத்து என்ன எடுக்கிறீங்க? 7 minus 5 எடுக்கிறீங்க. 5 எடுக்கும்போது என்ன ஆகும்? 7 minus 2 7 minus 2ங்களா? சொல்லுங்க. minus 2 6. 7 minus 2 minus 2 6. அவ்வளவுதான். இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களுக்கு புரியாத இருக்கு. இப்போ புரிஞ்சுதுங்களா? புரியுது. சொல்றேன். என்ன கிடைக்கும்? 30 minus 4 plus 7 into 5 35. 35 minus 0 42 minus 42 minus 4. இதை சிம்பிளை பண்ணி சொல்றேன். என்ன ஆகும்? 26 plus 35 minus 38. 26 plus 35 minus 38. 23 சார். 23ங்களா? சார். இல்ல கண்ணு, எப்படி எல்லாமே பிளஸ் இருக்கு, எப்படி 23 வருது? எல்லாமே பிளஸ் தான் கண்ணு. லாஸ்ட் ஆமா சார், எல்லாமே பிளஸ் தானே. 99 சார். 99. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணு? அப்ப therefore characteristic equation என்ன இருக்கும்? characteristic equation பாத்தீங்கன்னா lambda square lambda cube minus s1 s1 ஓட வேல்யூ எவ்வளவு கிடைச்சு? 18 18 lambda square plus s2. இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. இங்க இவங்கிட்ட அப்ளை பண்ணுங்க. கரெக்டாப்பா? சார். s1 ஓட 18 99 162 அப்ளை பண்ணி எழுதுறோம் பாருங்க. இது என்ன கிடைச்சு? 99 lambda minus 162 equal to 0. கரெக்டாப்பா? சார். கியூபிக் ஈக்குவேஷன் இது டக்குன்னு நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்க. நமக்கு டைம் பத்தாது. எக்ஸாம்பிள் டைம் பத்தாது. அதனால கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணிக்கங்க. இல்லைன்னா நீங்க சிந்தடிக் டிவிஷன்ல போற மாதிரி இருக்கும். இல்ல வேல்யூ சொல்லுங்க சார், நோட் பண்ணிக்கிறேன். நான் கால்குலேட்டர் சார். கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பழகிக்கங்க. சரிங்களா? அப்ப lambda equal என்ன கிடைக்குதுன்னா solving the above cubic equation is getting the result. lambda values என்ன கிடைக்குதுன்னா 3 values lambda values கிடைக்கும். என்னென்ன வேல்யூனா 3, 6, 9. ஓகே. using calculator MS991 மாடல். நீங்க வந்து ES வாங்கிக்கங்க. ES வந்து அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. உங்க காலேஜ்ல கேட்டுங்க. நமக்கு வந்து MS991 மாடல் கேசியோ கால்குலேட்டர். ஓகேங்களா? ஓகே. இது வேணா செக் பண்ணி பாத்துங்க. 3 என்ன வருது? 6 9. சரிங்களாமா? சரி சார். அப்ப இதுதான் நம்மளுடைய ஐகன் வேல்யூ. ஓகே. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சா நம்ம ஒரு பார்ட் முடிஞ்சது. ஐகன் வேல்யூ பார்ட் முடிஞ்சது. சரியாப்பா? சார். இப்போ ஐகன் வெக்டர் எப்படி கண்டுபிடிங்க? சேம் ஐடியாமா. பட் இங்க 3 வெக்டர். கரெக்ட்டுங்களா? ஐகன் வெக்டர் ஃபார்முலா என்ன? சிக்மா மைனஸ் லாம்டா I into x equal to 0. கரெக்டாப்பா? சரி சார். அப்ப அது என்னது? சிக்மா மைனஸ் லாம்டா I என்னது? அந்த மேட்ரிக்ஸ்ல மைனஸ் லாம்டா போடுவீங்க. டயகனல்ல மைனஸ் லாம்டா போடுவீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப என்னாச்சு? டயகனல் மட்டும் மைனஸ் லாம்டா போடுங்க. 7 மைனஸ் லாம்டா. மத்த வேல்யூ அப்படியே எழுதிக்கங்க. -2 0 -2 6 minus lambda -2 and 0 -2 5 minus lambda. இது புரியுதாப்பா? இது எப்படி வந்ததுன்னு? ஓகே சார்.
அது சிக்மா மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, சிக்மா மேட்ரிக்ஸ்ல டயகனல் வேல்யூஸ் போடுவேன். சிக்மா மேட்ரிக்ஸ் மைனஸ் லேம்டா பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் சார். அவ்வளவுதான். அந்த டயகனல் மட்டும் மைனஸ் போட்டுருங்க. கரெக்ட்டுங்களா? புரியுது சார். புரியல சொல்லுங்க. லேம்டா 3 எடுத்து சால்வ் பண்ணோம். அவ்வளோதான். ஆமாப்பா. இப்ப எத்தனை கேஸ்? 3 கேஸ் எடுத்து சால்வ் 3 பண்ணணும். கேஸ் 3, 6 9க்கு பண்ணணும். சரி, இப்ப இங்க பண்ணலாமா? x1 x2 x3 கரெக்டாப்பா? ஈக்குவல் என்ன? 0 ஈக்குவல் என்ன? 0. இப்ப லேம்டா வேல்யூ என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் லேம்டா வேல்யூ 3 சொன்னீங்களா? அப்ப லேம்டா வேல்யூ 3 அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் லேம்டா ஈக்குவல் டு 3. அப்ப 3 அப்ளை பண்ணா என்ன நடக்கும்? 3 அப்ளை பண்ணா டைரக்டா எழுதுறேன். 4 -2 0 -2 2 -2 0 -2 2 கரெக்டாப்பா? ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார், கிளியரா இருக்கு சார். சரி, இது வந்து 1 3 தான போடுறோம். அப்ப இது 3 தான வரும். இன்னும் மிஸ்டேக் இருக்கு பாருங்க. இது வந்து 3 னா என்ன கிடைக்கும்? 3 தான் சார். 3 கிடைக்கும். நான் 2 போட்டேன். சாரி. இது வந்து 3, இது வந்து 2. அப்ப என்னாச்சு? x1 x2 x3 into 0 னா இருக்கு ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ். ஓகே, 0 னா. அப்ப ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றா. டக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. corresponding rows, corresponding columns. அப்ப என்னாச்சு? 4x1 2x2 அது 0 னா 0 கொடுங்க, பிரச்சனை கிடையாது. -2x1 3x2 -2x3 equal to 0. அது 0 வந்துச்சு. -2x2 2x3 equal to 0. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்ல சார், கிளியரா இருக்கு சார். ஏன்னா இது 0னால விட்டுட்டு இங்க 0 இருக்கிறனால விட்டுட்டேன். மத்தபடி நீங்க பாட்டு போட்டுட்டே இருங்க. சரி சார். இப்போ என்ன பிரச்சனைங்க? நீங்க சேம் கிராஸ் ரேஷியோ மெத்தட், கிராஸ் ரேஷியோ மெத்தடுக்கு 2 ஈக்குவேஷன் வந்தா போதும். இந்த 2 ஈக்குவேஷன் மட்டும் நீங்க எடுத்துட்டு கூட போடலாம். சரிங்களா? அல்லது இந்த 2 ஈக்குவேஷன் கூட எடுத்துட்டு போடலாம். அல்லது இத 2 ஈக்குவேஷன் கூட எடுத்துட்டு போடலாம். சரிங்களா? கிராஸ் ரேஷியோ போடலாமா? சொல்லுப்பா, கிராஸ் ரேஷியோ எப்படி வரும் பாருங்க. x2 x3 x1 x2 இப்படி வரும். 2/2 க்கு எப்படி இருந்தது? x2 x1 x2 னு வந்தது. பட் இங்க என்னது 3/3 மேட்ரிக்ஸ். இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ். இது வந்து 3/3 ஓட ஐடியா வேரியபிளோட. சரிங்களா? சார். அப்ப சொல்றேங்க, x2 வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டேன். x2 வேல்யூ என்ன? -2 -2 4 -2 x1 4 x2 -2. சார். சரியா கண்ணு? இதுக்கு அதே மாதிரி ஐடியால போடுங்க பார்க்கலாம். என்ன ஆகுதுன்னு வேல்யூ போட்ட செகண்ட் ஈக்குவேஷன் அது 3 -2 -2 3 கரெக்ட்டா? செகண்ட் ஈக்குவேஷன் அப்ப x1 டிவைட் பை என்ன வரும்? ஐடியா தெரியுதாப்பா? x1 டிவைட் என்னது? ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் எடுத்துருங்க. x1 னா ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர். சார். -4 x2 அது எப்படி -4 வரும்? இது ரெண்டு 0 +4. அப்ப x2 அடுத்த ரெண்டு எடுப்பீங்க. இந்த ரெண்டு பேர் எடுப்பீங்க. இந்த ரெண்டு பேர் எடுத்துட்டா 0 -8 கரெக்டாப்பா? சார். -8. அடுத்து x3 எடுக்கும்போது என்ன ஆகும்? இது ரெண்டு பேர் எடுப்பீங்க. 12 -4 கரெக்ட்டுங்களா? 12 -4 எவ்வளவு? 8 கரெக்டாப்பா? சார், x3 மட்டும் வரணும் சொல்லுங்க சார். x3 கடைசி கான்செப்ட் கடைசி இது 4 × 3 எவ்வளவு? 12 -2 × -2 +4 பட் மைனஸ் இருக்கும். ஓகே சார். இது எல்லாம் காமனா டிவைட் ஆகுமா? 1 -2 2 கரெக்ட்டுங்களா? அப்ப x ஓட வேல்யூ என்ன? 1 -2 2. இது லாம்டா வேல்யூ என்ன? லாம்டா = 3 கரெக்டாப்பா? சார். அப்ப இதே சேம் ஒரு கிடக்கு நார்மலைஸ்ட் என்ன கிடைக்கும்? E1 gas = என்ன கிடைக்குங்க? 1 divided by root of இதனோட ஸ்கொயர் 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 4 plus 4 8 8 plus 9 வருது. அதாவது 1 plus 4 plus 4 minus 2 divided by root of 1 plus 4 plus 4 கரெக்டாப்பா? சார். 1 plus 4 plus 4 கரெக்டாப்பா? சார். அப்ப என்ன கிடைக்குது? E1 dash போட்டா 1/3 minus 2/3 2/3 கரெக்ட்டுங்களா? ரூட் 9 வருது, அதனால எழுதிட்டேன். கரெக்ட்டுங்களா? ஓகே சார். சரி, இப்போ P1 வேல்யூ இப்போ இதுக்கு எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மீதி ரெண்டு நீங்க போடுங்க.
இப்போ என்ன P1 வேல்யூ வேணும். P1 ஓட வேல்யூ என்ன? Pi equal to lambda I divided by sum of the lambda I வேல்யூ. கரெக்ட்டுங்களா? அப்ப P1 வேல்யூ என்ன? 3 divided by 3 plus 6 plus 9 ஆ? 3 lambda வேல்யூ 9. அப்ப என்ன கிடைக்கும்? 3 divided by 9 plus 90. அப்ப என்னது 1 by 6. 1 by 6 ஓட வேல்யூ இப்ப 0.1667 ஆ? செக் பண்ணிக்கோங்க இத. இது P1. சார் P1 கண்டுபிடிச்சது. அதுக்கு இது கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன். இது கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் என்ன? y1 equal to e1 dash into x1. அதாவது கேபிட்டல் x. x1 கிடையாது x. அப்ப e1 dash என்ன? இப்பதான் போட்டோம். e1 dash என்ன வந்தது? 1 by 3 minus 2 by 3 2 by 3. ஓகே, dash into x1. x ஓட வேல்யூ என்ன? x1 x2 x3. கரெக்டாப்பா? சார். அப்போ y1 equal to என்ன எழுதலாம்? சிஸ்டம் மல்டிப்ளை பண்ணுங்க. x1 divided by 3 minus 2 x2 divided by 3 plus 2 x3 divided by 3. ஓகேங்களா? இது என்னது? அரௌண்ட் lambda equal to என்னது? 3 ஓட பிரின்சிபல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் தி ஈக்குவேஷன். கரெக்ட்டுங்களா? lambda equal to 3 ஓட. சோ இதே மாதிரி என்ன ஐடியா யோசிப்பீங்க? இதே மாதிரி என்ன பண்ணுவீங்க? செகண்ட் கேஸ் இதே process. செகண்ட் கேஸ்ல என்ன பண்ணுவீங்க? lambda equal to 3 போட்டாச்சா? lambda equal to 6ல என்ன process நடக்கும் பாருங்க. கேஸ் 3 வந்து என்ன பண்ணுவீங்க? கேஸ் 3 வந்து lambda equal to 9 போட்டுட்டு என்னென்ன process வருது பாருங்க. சரிங்களா? இப்போ போட்ட ஸ்டெப் எல்லாம் முடிஞ்சதுங்களா? அதே ஐடியா போடலாமா? ரிமைனிங் ரெண்டு போட்டு ரிமைனிங் ரெண்டு பாட்டு போடலாமா கண்ணு? போடலாம் சார். சரிடா கண்ணு. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 2 ப்ராப்ளம் மட்டும் கொடுக்குறேன். நீங்க அதையும் முடிச்சுட்டு நீங்க அனுப்புங்க. ஒரு 2 டேஸ் கழிச்சு கிளாஸ். ஒரு 2 ப்ராப்ளம் ஹோம்வொர்க். 2 ப்ராப்ளம் ஹோம்வொர்க் என்னன்னா 4 1 3 2 4 1 2 3 2 இது சிக்மா வேல்யூ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து 3/3 மேட்ரிக்ஸ் ஒரு ஹோம்வொர்க். 3/3 ஓட மேட்ரிக்ஸோட ஒரு ஹோம்வொர்க். செகண்ட் ஒன் 4 2 -2 -5 3 2 1 ஓகே -2 போட்டாச்சா? ஓகே -2 -2 4 1 -2 4 1 ஓகே ஓகே 4 2 -2 -5 3 2 -2 4 1 பா -2 4 1. ஓகே சார். சோ இது கான்செப்ட் வந்து நான் லாஸ்ட் கிளாஸ் நடத்த அந்த ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் ஒன்னு, இந்த கான்செப்ட் ஒன்னு. இந்த ரெண்டு கான்செப்ட்ல வந்து 5th மாடல்ல நமக்கு क्वेश्चन இல்லாம இருக்காது. This video sponsored by Buy Mode Shopping app. Thank you.